தம்பி தான். அவர் எடுத்து வைக்கிற தத்துவங்கள் எல்லாமே பிழையா இருக்கும்போது ஒரு அண்ணனா மூத்தவனா சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா அவர் மாத்திக்கல. கைஸ், ஒவ்வொரு தடவையும் டிவிகே தலைவர் விஜய் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற போட்டி தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகே வர்சஸ் என்டிகேன்ற போட்டி தான் போயிட்டு இருக்கு போல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் வந்து சீமானை தான் எதுக்குறாரு அப்படின்ற மாதிரி சீமானும் சொல்றாரு. டிவிகே டிஎம்கே ஸ்டாலினா விஜயங்கிற, ஆனா அவர் பாருங்க ஊழல் கட்சி ஒழிக்கணுங்கிறாரு. ஐயா எடப்பாடி தொகுதியில் போட்டி போடல, அந்த தொகுதிக்கு ஒரு போகல. சரி, போட்டி போடல பரவாயில்ல. தம்பி உதயநிதி தொகுதிக்கு போகல, ஐயா ஸ்டாலின் தொகுதிக்கு போகல. பாரதிய ஜனதா கட்சி பாசிசம் கொள்கை தலைவர்கள் போடுற எந்த தொகுதிக்கும் போகல. நேரடியாக எந்த தொகுதிக்கு தான் போடல. யாருக்கு போட்டியாவது எனக்கு வேலை செய்யறாங்க நீங்க பாருங்க. இப்ப ரங்கராஜ் பாண்டியா இருக்காருல, அவரு வந்து சொல்றாரு காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? அது மாவட்ட தலைநகரா? அப்ப எதுக்கா நீங்க காரைக்குடி போனீங்க? உங்க நோக்கம் என்னவா இருக்கு? அப்ப நோக்கம் திமுக விடுறதா தாவேக நாம் தமிழர் விடுறதா? சோ என்டிகேக்கு அகைன்ஸ்டா செயல்படுறதா டிவிகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒரு பக்கம் உண்மையான்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சீமான விஜய் எதுக்கு எதுக்கணும், விஜய் எதுக்கு எதிர்க்கிறாரு அப்படின்ற ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பெரம்பூர்ல விஜய் வந்து வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாரு. இப்ப வீடு வீடா போக முடியற விஜயால கரூர் இன்சிடென்ட் அப்ப மட்டும் ஏன் வீடு வீடா போக முடியல, அவங்கள போய் இறந்தவங்களை ஏன் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம என்டிகேவும் டிவிகேவும் பாத்தீங்கன்னா ஒரு சமயத்துல வந்து ரெண்டு கூட்டணி சேரத்துக்கு வாய்ப்பு இருந்தது. அப்படி கூட்டணி சேர வாய்ப்பு இருந்தது, எதனால உடைஞ்சது, உடைஞ்சதுக்கு அப்புறம் சீமான் எடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்றத அவரே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. சோ அதையும் சேர்த்து பார்த்தலாம். பிச்சைங்கிறீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தா பிச்சையில இலவசங்கிறீங்க. இதை நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன். வாட்பாட்டாளாவும் நானும் வேற ஆயிட்டோம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரைக்குடி இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். காரைக்குடி தொகுதியில் வந்து சீமான் நிற்கிறாரு. அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத இப்போதைக்கு கள நிலவரப்படி வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி டிவிகேல இருந்து பார்த்தீங்கன்னா பிரபு அவர் வந்து நிற்கிறாரு. பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் வேட்பாளர் இருக்காருல்ல, அவரும் சரி, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிகே வேட்பாளரும் சரி, இவங்களுக்கும் ஒரு அளவுக்கு மெஜாரிட்டி ஓட்டுகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ வச்சிருக்காங்க. சோ அப்படின்னும் போது அவங்க திருப்பியும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்டு அவங்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படி இருக்க சமயத்துல இந்த காரைக்குடி தொகுதி வந்து ஹைலைட் ஆகுது. ஏன்னா காரைக்குடியில சீமான் நிக்கிறதுனாலே பாத்தீங்கன்னா ஸ்டார் தொகுதியா மாறுது. சோ அப்படிப்பட்ட ஸ்டார் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கணும், எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு டிவிகே சைடுல இருந்து பிரபு இருக்கார்ல, அவர் வந்து விஜய் வந்து காரைக்குடி கூப்பிடுறாரு. விஜயும் பாத்தீங்கன்னா காரைக்குடிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா ஆக்சுவலா இப்ப டிவிகே வர்சஸ் டிஎம்கே னு கூவுற விஜய் வந்து சேப்பாக்கத்துல போயிட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே, அதே மாதிரி கொளத்தூர்ல போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே, எடப்பாடி பழனிசாமி நிக்கிற எடப்பாடி தொகுதியில போயிட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே, இதெல்லாம் விட்டுட்டு காரைக்குடிக்கு மட்டும் ஏன் போறாரு? அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எல்லாம் விஜய் போவார்ல, அது எப்படின்னா ஒரு மாவட்டத்தோட தலைநகர் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி ஏரியாக்கு மட்டும் தான் போவாரு. போயிட்டு அங்க போயிட்டு பிரச்சாரம் பண்ணுவாரு, இல்ல ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா நின்னுட்டு கை ஆட்டிட்டு வந்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமாவே ஒரு 14 இடத்துக்கு தான் போயிருக்காரு, அது வேற விஷயம். பட் காரைக்குடி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தோட தலைநகர் இல்ல. இருந்தாலும் காரைக்குடிக்கு மட்டும் பர்టిక్యులரா நீங்க போறதுக்கான காரணம் என்னன்னா அங்க சீமான் ஜெயிச்சிர கூடாது, அங்க சீமானை வந்து வீழ்த்தணும், அந்த ஓட்டை பிரிக்கணும் அப்படின்றதான் விஜயோட வந்து டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நீங்க காரைக்குடியில பிரச்சாரம் தமிழ்நாட்டுல பல இடங்களுக்கு போக முடியுது, போக முடியாமல் காரைக்குடிக்கு எதுக்கு போனீங்க? அது மாவட்ட தலைநகரா? அங்க பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கா? அப்ப எதுக்கா நீங்க காரைக்குடி போனீங்க? உங்க நோக்கம் என்னவா இருக்கு? அப்ப உங்க நோக்கம் திமுக வெல்றதா தாவேக நாம் தமிழர் வெல்றதா? உங்களுக்கு புரியுதுங்களா? திமுக நீங்க குளத்தூர் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, எடப்பாடி தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, சாத்தூர் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணுங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம். காரைக்குடியில போய் பிரச்சாரம் பண்ணீங்க, விருதுநகர், சேலம், திருநெல்வேலி இதெல்லாம் மாவட்ட தலைநகரங்கள். அப்படி மாவட்ட தலைநகராக இருந்துட்டா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னங்க நீங்க எல்லாத்தையும் அப்படித்தானே போனாரு, இங்க மட்டும் சொல்லி காரைக்குடி நகரத்து போயிட்டு வந்திருக்கு, என்ன கணக்கு? அப்ப உங்களுடைய குறி ஸ்டாலின் இல்ல, உங்களுடைய குறி சீமான். சோ அதை பார்க்கும்போது ஆக்சுவலா இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆமா எதுக்கு விஜய் காரைக்குடிக்கு மட்டும் போனோம், மற்ற இடத்துல மாவட்டத்தோட தலைநகருக்கு தான் போறாரு, முக்கியமான தொகுதிக்கு மட்டும் தான் போறாரு. ஆனா இப்ப காரைக்குடிக்கு மட்டும் பர்టిక్యులரா அது மாவட்ட தலைநகரா கேட்டீங்கன்னா இல்ல. சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு காரைக்குடிக்கு ஒரு போனோம்? அப்ப இவர் அங்க போறாருன்னா சம்திங் அங்க ஸ்பெஷல் இருக்கு. அங்க வந்து என்ன ஸ்பெஷல்னா சீமான் அங்க நிக்கிறாரு. அப்ப சீமான ஜெயிக்க விட கூடாதுன்னு தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடிக்கு பர்టిక్యులரா போறாரு. யாருக்கு சாதகமா முடியும்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு சாதகமா முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டிவிகே பிரபு வின் பண்ண மாட்டாரா கேட்டீங்கன்னா வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த தொகுதியில ஆல்ரெடி காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு நிறைய பேர் பழக்கி வச்சிருக்காங்க. இப்ப டிவிகே பிரபு என்ன பண்றாரு, ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சில தில்லாலங்கடி வேலையும் பண்றாரு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில ஆல்ரெடி இந்த சுயேட்சை வேட்பாளர்களை நின்னு போன எலெக்ஷன் வந்து ஓட்டு வாங்கியிருப்பாங்கல்ல, இந்த 1500 ஓட்டு, 2000 ஓட்டு, 3000 ஓட்டுன்னு. சோ அந்த மாதிரி ஓட்டு வாங்கின சுயேட்சை வேட்பாளர்களை வந்து நீங்க வாபஸ் வாங்கிடுங்க, அந்த ஓட்டை எப்படியாவது எனக்கு போட சொல்லுங்க, நான் உங்களுக்கு பார்த்து பண்றேன், உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். அதாவது விலை பேசுறது, அதாவது விலை பேச
பேசுற வேலையை பாத்தீங்கன்னா டிவிகே பிரபு வந்து பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு புரியல, இதுதான் மாற்று அரசியலா? காசு கொடுத்து சுயேட்சை வேட்பாளரை விலைக்கு வாங்கி அவர்களை வாபஸ் பெற செய்து அவர் அந்த வாக்கை தாவேகாவுக்கு பிரபுக்கு போட வைக்கணும் அப்படிங்கறதா இவங்களுடைய அஜெண்டா. விஜய் இததான் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டிவிகே வந்து அந்த வேலையை தான் பண்றாங்க. உங்ககிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா? ஆக்சுவலா டிவிகே பிரபு வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில பயங்கரமா செலவு பண்றாரு, பயங்கரமா செலவு பண்ணிட்டு இருக்காரு. சோ இவரு செலவு பண்ற காசெல்லாம் எங்க இருந்து எடுப்பாருன்னு மக்களாகிய நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆக்சுவலா எலெக்ஷன்ல ஒருத்தன் இன்வெஸ்ட் பண்றானா அதை திருப்பி ரிட்டர்ன்ஸ் வந்து டபுள் தி மடங்கு இல்ல ட்ரிபிள் தி மடங்கு எடுக்க தான் பார்ப்பான். அதை கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்கோங்க மக்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த தொகுதியெல்லாம் விட்டுட்டு மாவட்ட தலைநகருக்கு போகாம காரைக்குடிக்கு மட்டும் பர்டிகுலரா போறாருன்னா என்ன காரணம்? அவர் பேருக்கு தான் டிவிகே வர்சஸ் டிஎம்கே, டிவிகே வர்சஸ் டிஎம்கே, டிஎம்கே எதுக்குற மாதிரி பண்றாரே தவிர ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் என்னதான் எதுக்குறாரு, என்டிகேவை தான் எதுக்குறாரு அப்படின்ற மாதிரி சீமான் சொல்றாரு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் என்டிகேக்கு தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்ச ஓட்டு. சோ இப்ப விஜய் வந்து யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் குறி வச்சு எடுக்கிறாரு. அப்படின்னும் போது என்டிகேக்கான ஓட்டு வந்து குறையும் அப்படின்றத ஸ்டார்டிங்ல இருந்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது அவரோட டார்கெட் என்டிகேவை வளர விடக்கூடாது, என்டிகே வந்து மேல வரக்கூடாது. அதுக்காக தான் விஜய் வந்து களம் இறங்கி இருக்காரு, களம் இறக்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சும் வருது. சோ இத எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இப்படிப்பட்ட டாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல நிறைய பார்க்க முடியுது. விஜய் வந்து என்டிகேவோட ஓட்டை வந்து பிரிக்கிறதுக்காக தான், என்டிகே வளர விடாம செய்யறதுக்காக தான் விஜய் களம் இறக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதும் சொல்றாங்க. சோ இத பத்தின உங்களோட கருத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனா விஜய் வந்து சீமானை எதிர்க்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் எதிர்க்கிறாரு அப்படின்றது அவர் காரைக்குடி தொகுதிக்கு பர்டிகுலரா போகும்போதே கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டார் கேண்டிடேட் சீமான் நிக்கிறாரு. சோ விஜய் அங்க போயிருக்காரு அப்படின்னும் போது மேபி இந்த தியரி எல்லாம் கரெக்ட் தானோ அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து பெரம்பூர்ல வீடு வீடா போறாரு, அதாவது ஓட்டு கேட்டு போறாரு, போய் கோலம் போடுறாரு. அதாவது அவங்க தொண்டர்கள் எல்லாரையும் கோலம் போட சொன்னார்ல, அவரும் பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி கோலமும் போடுறாரு. விஜயோட அரசியல் மட்டும் எனக்கு புரியவே இல்லைங்க. ட்ரோல் பண்றதுக்கு தினம் தினம் ஒரு கண்டென்ட்டை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு, வெளியே வந்தாலே ஒரு கண்டென்ட் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ வர இந்த கோபி சுதாகர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வச்சு எல்லா பொலிட்டிஷியன்ஸும் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயும் வச்சு ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இவங்களை டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணல. ஆக்சுவலா சீமான் அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோல் பண்ணிருக்காங்க, மு.க. ஸ்டாலினுக்கும் பண்ணிருக்காங்க, விஜய்க்கும் பண்ணிருக்காங்க, எடப்பாடிக்கும் பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். காரைக்குடி மக்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் கன்னியாகுமரி தெரியும், காரைக்குடியில நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மக்களுக்கு இங்க நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 2 கட்சிக்கு மட்டும்தான் போட்டியே, ஒண்ணு இன்னொன்னு கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், போயிட்டு வரேன் பாய். ஆனா விஜய்க்கு பண்ணது மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அப்படிலாம் இல்ல. அங்க கோபி சுதாகர் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆக்சுவலா களத்துல என்ன பண்ணாங்களோ அது ரிப்ளிகா தான் பண்ணாங்க. அவங்க களத்துல பண்ணதை திருப்பி இவங்க ஒரு தடவை நடிச்சு காமிச்சாங்கன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ட்ரோல் மெட்டீரியலா தெரியுதுன்னா அப்ப விஜய் பண்ணது அப்படிதாங்க இருக்குது. விஜய் பண்ணது காமெடியா தான் இருக்குது. அவர் வந்து ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிட்டு போனா காமெடியா தான் இருக்கும். அதை தான் கோபி சுதாகர் பண்ணும்போது உங்களுக்கும் காமெடியா தெரியுது. ஒன்னு இன்னொன்னு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வருதுன்னா காரணம் என்னது? ஏன்னா இதே ஒரு விஷயத்தை உருட்டுன்னு 14 தடவை வந்து வெளியே வந்து பேசியிருக்காரு தொகுதியில. 14 தடவையும் ஒரே டைலாக் பேசினா பின்ன காமெடியா தானே பாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இப்போ இந்த விஜய் வந்து பெரம்பூர்ல வீடு வீடா போறாருல, இப்ப விஜய் வீடு வீடா போக முடியுதுல, ஏன் இதே விஜயால கரூர் இன்சிடென்ட் அப்ப அவங்க வீட்டுக்கு போய் பார்க்க முடியல? ஆக்சுவலா அத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அவங்க உறவினர்களை இவரு இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு அவங்கள மீட் பண்ணி ஆறுதல் சொல்றாருன்னா அது என்ன மாதிரியான ஒரு கேவலமான மென்டாலிட்டி? அந்த மென்டாலிட்டியில ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. அந்த சமயத்துல விஜய் சைட்ல இருந்து முட்டு கொடுத்தது எப்படின்னா, இவரு போனா திருப்பி கிரௌட் வந்துரும், அது ஒரு பெரிய அசம்பாவிதம் திரும்பி வந்துரும் அப்படின்ற மாதிரி. இப்ப பெரம்பூருக்கு வந்தாரு, வீட்டுக்கு போய் ஓட்டு கேட்டாரு, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் வரலையே, அப்ப பெரிய அசம்பாவிதம் வரலையே, அப்போ வந்து அவ்வளவு கூட்டம் வரலையே, அங்க மட்டும் எப்படிங்க அப்ப மட்டும் எப்படிங்க அவ்வளவு கூட்டம் இல்லாம போச்சு? அப்ப மட்டும் எப்படி ஒரு வீடு வீடா போக முடிஞ்சது? இப்ப வர விஜயால அப்பயும் போயிருக்க முடியல. ஆக்சுவலா கூட்டம்ன்றது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணி கூட்டுறது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் டைரக்டா யார்கிட்டயும் சொல்லாம தான் யாரும் கூட மாட்டாங்க. அங்க குறிப்பிட்ட கூட்டம் கூடும், விஜய் பார்த்துட்டு நேர்ல பார்த்துட்டு விஜய்பான ஒரு கூட்டம் கூடுமே தவிர அப்படியே அலை மாதிரி கூட்டம்லாம் கூடாது. விஜய் நினைச்சிருந்தா கரூர் இன்சிடென்ட் அப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போய் வீடு வீடா போய் பார்த்துருக்க முடியும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க முடியும். ஆனா அந்த மனுஷன் பண்ணல. வீட்டுல 3 நாள் பதுங்கிட்டு 4வது நாள் வந்து வீடியோ போடுறது. இந்த மாதிரி இதுக்கு வந்து இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு யாரு காரணம், என்ன காரணம், அந்த டீடைல் கூட நம்ம போவேனா? ஓகேங்களா?
ஆனா விஜய் போய் பார்த்திருக்கலாமா, பார்த்திருக்க முடியாதா? பார்த்திருக்க முடியும். இப்ப போற விஜயால அப்பயும் போயிருக்க முடியுமே, அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் கொடுத்து சொல்லியிருக்க முடியுமே. ஆனா அங்க போய் சொல்லாம அவங்கள வர வச்சு இவரு இடத்துல கூப்பிட்டு ஆறுதல் சொல்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒஸ்டான விஷயம். அதுதான் விஜய் அப்ப பண்ணாரு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பயங்கர ட்ரோலா மாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ், என்டிகேவும் டிவிகேவும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமயத்துல ரெண்டு பேருமே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அதாவது என்டிகே சீமான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இந்த மாதிரி தம்பி வரட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பட் இப்போ அவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, நீங்களும் ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணீங்களா? ஆமா, நான் சப்போர்ட் பண்ணேன். அந்த சமயத்துல அவர் திராவிடத்தை தூக்கிட்டு வருவாருன்னு தெரியல, இதே மாதிரி இலவசங்களை தூக்கிட்டு வருவாருன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி இலவசங்களை அவரும் கொடுக்கும் போது இதுல என்ன ஒரு மாற்றம் இருக்குது? ஒரு ஏமாற்றம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவா இப்போ வந்து எதிர்க்கிறாரு. அதுக்கு காரணம் அவர் வரும்போது பாத்தீங்கன்னா மாற்றத்தை கொடுப்பாருன்னு நினைச்சேன், ஆனா ஒரு ஏமாற்றத்தை மட்டும் தான் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லிட்டு இருக்காரு. கோட்பாட்டால அவர் நானும் வேற ஆயிட்டோம். அவர் சொல்றாரு, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுப்பேன். நான் 4000 கொடுக்க மாட்டேன், வேலை கொடுப்பேங்க. ரெண்டு பேருக்கு மாறுபாடு. நீங்க படிக்க முடியாத ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி கடனா 20 லட்சம் கொடுக்குறேங்கிறார். என்னுடைய கோட்பாடு, கல்வியை கொடுப்பதே அரசின் கடன். அவன் ஏன் கடன் வாங்கி படிக்கணும்? அந்த 20 லட்சத்துக்கு கல்வியின் தரத்தை உயர்த்தி நான் உலக தரத்துக்கு கல்வியை கொடுத்துறேன்றேன். அப்புறம் ஏன் என் பிள்ளைக்கு போய் 20 லட்சம் நான் கடன் கொடுக்கணும்? இன்னொன்னு, இணை எழுச்சி தான் எப்பவுமே பொங்கும், சினிமா கவர்ச்சி வந்து மங்க தான் செய்யும். அதாவது விஜய் வந்து ஒரு 10-15 தடவை ரோட்டுக்கு வந்து மக்களை பார்த்துட்டாங்கன்னா ஒரு தடவை பார்த்தவன் அடுத்த வாட்டி வரத கொஞ்சம் யோசிப்பான். அது வந்து பார்த்தீங்கன்னா திரை கவர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பார்க்க மங்கிடும். ஆனா இணை எழுச்சி வந்து பொங்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட வாக்கு வங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 36 லட்சம் மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இணை எழுச்சி என்னைக்குமே பொங்கிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீமானோட விளக்கமா இருக்குது. ஸோ அவர் சொல்றது கரெக்டானு கேட்டீங்கன்னா அவர் பிராக்டிகலா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஏன்னா 1.1%ல இருந்து 8.22% வந்து கொண்டு வந்திருக்காருன்னா ஆப்வியஸா பாத்தீங்கன்னா அவருக்கான growth இருக்கதா செஞ்சிருக்கு. திரை கவர்ச்சி மங்கிரும், இன எழுச்சி தான் பொங்கும். அதுக்கு சான்று 4.5 லட்சம் வாக்குல இருந்து 36 லட்சம் வாக்குக்கு ஏறி இருக்கான் சீமான்னா அது பொங்குது. நீங்க திரும்பி ஒரு 10 தடவை உங்க முகத்தை பார்த்துட்டாங்கன்னா உங்க முன்னாடி நிக்கிறவன் கூட மாட்டான். முன்னாடி நிக்கிறவன் அப்படி நிக்கணும்னா நீங்க ஆக சிறந்த கோட்பாட்டை எடுத்துக்கணும். ஆனா இந்த எலெக்ஷன்ல என்டிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% ஓட்டு தான் வரும், 3% ஓட்டு தான் வரும் அப்படின்ற மாதிரி டிவிகே சைட்லயும் டிஎம்கே சைட்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து உண்மையான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்டிகேக்கு இப்ப கூடுற கூட்டம்லாம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேசிவான கூட்டம் கூடிட்டு இருக்கு. அதாவது எப்படி சொல்றது, சீமானுக்கு இதுக்கு முன்னாடி கூடாத கூட்டம் வந்து இப்ப கூடிக்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இவரு பிரசன்டேஜ் ஒன்று ரெடி பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாருல, அது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, சீமானோட ஆட்சி இப்படி தான் இருக்கும், அவரோட ஆட்சி வரைவு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் ஒரு வேலை கொடுப்பாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றது மக்களுக்கு புரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதனால தான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதாவது ஒயின் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா சரக்கு எடுத்து கொடுக்கிறது கவர்மெண்ட் ஜாபா இருந்தா அது உனக்கு பெருமையா இருக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ட படிப்பு முடிச்சிட்டு நீ போற. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னா நீ சிரிக்கிற. உன்னோட மென்டாலிட்டில என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. சரக்கு ஊத்தி கொடுக்கிறது வந்து உனக்கு வந்து பெருமையா இருக்கு, அதை நீ போய் செய்யலாம். ஆடு மாடு மேய்க்கிறது வந்து செய்ய அப்படின்னா அது உன்னால செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேலையிலேயே ஏன் சொல்ற? உனக்கு கவர்மெண்ட் வேலை தானே. டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்குற வேலை கவர்மெண்ட் வேலையா செய்யற? சாப்பாடு போடுற விவசாயத்தை செய்ய மாட்டியா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. படித்தவனுக்கு படித்த வேலை, படிக்காதவனுக்கு படிக்காத வேலை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் பிரித்து தானே கொடுக்குறேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியும் நிறைய பேர் புரிஞ்சுக்காம எல்லாரையும் ஒரு ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு, எல்லாரையும் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதில் ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறவங்க இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது விஜய் வந்து சீமானை எதிர்க்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கள நிலவரப்படி இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அவர் எதிர்க்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா விஜயோட வாக்கு வங்கியும் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான், சீமானோட வாக்கு வங்கியில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. வயசானவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்லல, பட் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கான ஓட்டு, ஜென்சி கிட்ஸுக்கான ஓட்டு வந்து யாருக்கு அதிகமாக போக போகுது அப்படின்றது மே 4ஆம் தேதி தான் தெரிய போகுது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ இந்த 2026 ரிசல்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போகுது, ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி யாருக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியும் மெஜாரிட்டியில் வின் பண்ணாமல் இருந்தால் நல்லது. இன்னொரு கட்சியோட சப்போர்ட் இருந்து ஒரு கட்சி ஆட்சி அமைச்சதுன்னா மேபி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கட்சியா தன்னிச்சையா வந்து முடிவெடுத்தாங்களே அந்த மாதிரி இல்லாம ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நல்லா இருக்கும். அதாவது அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, அப்படி பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த சைடில் என்டிகே கிட்ட இருந்து ஒரு 20 MLAs வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டரான ஒரு சேஞ்சா இருக்கும். பார்க்கலாம். சீமான் சொல்றது என்னன்னா, டிவிகே மட்டும் இல்லாம எல்லா கட்சியுமே என்ன எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்தா டாஸ்மாக மூடிடுவேன், அது மட்டும் இல்லாம பள்ளி மருத்துவம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தனியாருக்கு ஈக்குவலான கொண்டு வந்துருவேன். ஸோ அவங்களோட பிசினஸ்லாம் படுத்துரும், அந்த பிசினஸ் படுத்துரும் அப்படின்ற ஒரு இதுல பயத்திலே பாத்தீங்கன்னா என்ன எதிர்க்கிறாங்க அப்படின்றதான் சீமான் சொல்றது.
அது ஒரு பக்கம் உண்மையான கேட்டீங்கன்னா ஆப்வியஸா அந்த முதலாளிகளுக்கு பயம் வர்றது உண்மையா தான் இருக்கும். ஏன்னா இப்ப டாஸ்மாக மூடிட்டு ஒரு கல்லு கடையை ஓபன் பண்ணிட்டா டாஸ்மாக ஓனர்ஸ்க்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஆப்பு, அதை நடத்துற அந்த ஃபேக்டரி வச்சிருக்க அதாவது இப்ப ஆட்சியாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கும் ஆப்பு அப்படின்னும் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா சீமானை எதிர்க்க தான் செய்வாங்க. அதை தான் சீமானும் சொல்றாரு. நான் வந்தா இது மூடுவேன், இந்த மாதிரி பள்ளியும் சரி மருத்துவத்தையும் சரி எல்லாத்தையும் நான் மேம்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தனியார் முதலாளிகளுக்கு அது பெரிய ஆப்பா இருக்கும். அந்த பயம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்களுக்கு வந்துருச்சு அப்படின்றத சீமானும் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த இலவசங்களை வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து டோட்டலா ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இலவசங்கள் கொடுக்க கூடாது. இதே தான் விஜயும் சொன்னாரு, இலவசங்கள் இருக்க கூடாது, ஓசி பஸ் ஓட்டக்கூடாது, உரிமை தொகைலாம் வேணாம் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல ஸ்டார்டிங்ல அதை தான் பாத்தீங்கன்னா கோஷம் போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதே டிவிக்கு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுக்குறேன், பட்டு சேலை தரேன், தாலிக்கு 1 பவுன் தங்கம் போறேன், அரச ஒரு மோதிரம் போடுறேன் அப்படின்றது இந்த இலவசங்களை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இலவசங்கள் தப்பு அப்படின்னு கூவி கூவி சர்க்கார் படத்துலயும் டிவிக்கு ஆரம்பிச்ச புதுசுலயும் சொன்ன விஜய் தான் இப்ப இலவசங்களை கூவி கூவி விக்கிறாரு. நான் வந்து இதை தரேன் அதை தரேன் அப்படின்ற மாதிரி. இதுதான் சொல்றது, ஒரு கிளாரிட்டி இல்ல, ஒரு கொள்கை வந்து இல்ல, ஒரு தெளிவான கொள்கை வந்து விஜய் கிட்ட இருந்திருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஒரு கொள்கை இல்லாததுனால எழுதி கொடுக்கறத வந்து அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காரு. சோ அவரோட டீமே பாத்தீங்கன்னா ஒரு குழப்பத்திலே இருக்கு, டிவிகே கட்சி ஒரு குழப்பத்திலே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுதான் அரசியல் விமர்சனம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஐடியா எல்லாம் இல்ல, டிவிகே வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிக்காது அப்படின்றது விஜய்க்கும் தெரியும். அப்படி பிடிக்கணும்னு நினைச்சிருந்தா 234 தொகுதிக்கும் விஜய் போயிருப்பாரு. அவர் போவாத காரணமே என்னன்னா நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க வரலையே, நம்ம வந்து ஓட்டை பிரிக்க தானே வந்திருக்கோம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்மளுக்கு யோசிச்சு பார்க்கும்போது எதுக்கு ஒரு 234 தொகுதிக்கும் போல, இது வரைக்கும் 14 தொகுதிக்கு தான் போயிருக்காரு அப்படின்னும் போது எங்க ஆக்சுவலா சீமானை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 180 தொகுதி கிட்ட கவர் பண்ணிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி 120க்கு மேலேயே என்னமோ திமுக சைடுல இருந்து ஆல்மோஸ்ட் 100 தொகுதி கிட்ட கவர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் மட்டும் தான் 14 தொகுதிக்கு போயிருக்காருங்க. யோசிச்சு பாருங்களேன், 234 தொகுதியிலும் நம்ம வந்து வின் பண்ணணும் அப்படின்னு மோட்டிவ் இருக்க ஒருத்தருக்கு 14 தொகுதிக்கு தான் போவாரா? அதுவும் 234 கூட இல்ல, எடப்பாடி தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா டிவிகேயோட கட்சிக்காரங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. சோ 233 தொகுதி தான் வச்சுக்கோங்களேன். சோ இங்க பிரச்சனை என்னன்னா விஜய் உண்மையிலே அகைன்ஸ்டா எதிர்க்கிறாரா, ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்க்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி அவர் எதிர்க்கிறார்னா அவங்களோட தொகுதியில போயிட்டு அந்த இடத்துல அடிச்சு நின்னு பேசணும்ல, எல்லா இடத்துலயும் நின்னு பேசணும். எடப்பாடி தொகுதியில போய் நின்னு பேசணும்ல. சோ இங்க முக ஸ்டாலின் தொகுதியில சரி, சேப்பாக்கத்திலயும் சரி, எல்லாத்துலயும் போய் நின்னு வந்து அவங்க பண்ண தப்புகள் எல்லாம் எடுத்து அடுக்குன்னு அடுக்கணும்ல. அதை ஏன் அடுக்க மாட்டாங்கன்னே தெரியல. இது மட்டும் இல்லாம சீமான் முன்வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என்ன யார் எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு தான் இருப்பேன், எனக்கு ஓட்டு போடு போடாம போ, ஏன்னா ஜாதி பார்த்து ஓட்டு போடாத, மதம் பார்த்து ஓட்டு போடாத, மதம் வேண்டுமானால் எங்களுக்கு போடாதீர்கள், மனிதம் வேண்டுமானால் எங்களுக்கு போடுங்கள், சாதி வேண்டுமானால் எங்களுக்கு போடாதீர்கள், அந்த ஓட்டு எங்களுக்கு தீட்டாகும். நாங்கள் வச்சிருக்கிற சத்தியம் செத்து போகும். எல்லாம் கடந்து நல்ல அரசியல் நல்ல ஆட்சி வேண்டுமென்றால் எங்களுக்கு உங்கள் வாக்கை தாருங்கள். நான் மனுஷன் நினைச்சா எனக்கு ஓட்டு போடு, ஆனா நான் ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன், மக்கள் பிரச்சனைக்கு முன்னாடி நின்னுக்கிட்டே இருப்பேன், இதுக்கு முன்னாடி எல்லா பிரச்சனைக்கும் நான் நின்று இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறாரு. சோ இந்த எல்லா பிரச்சனையிலையும் நான் நின்றுருக்கேன், இதுக்கப்புறமும் நான் நிற்பேன், ஏன்னா மக்களுக்கான பிரச்சனை என்னோட பிரச்சனை அப்படின்றத ஒரு முன்வைக்கிறாரு. சோ இதெல்லாம் நான் பண்ணதுக்கு காரணம் எனக்கு ஓட்டு போடுவேன்னு பண்ணல, நான் உன் கூட பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பண்ணுவேன், இப்போ நீ ஓட்டு போலனாலும் அதை நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்றாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மேபி நிறைய வந்து இந்த வாட்டி வந்து கனெக்ட் ஆயிருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னு தெரியுது. டிஜிட்டலா பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. ஆக்சுவலா என்டிகேக்கு இது வரைக்கும் இல்லாத ஒரு ரீச் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலா இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. பார்க்கலாம், காரைக்குடி தொகுதியில ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து சீமானுக்கு நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் டிவிகே தலைவர் விஜயும் பாத்தீங்கன்னா அங்க போயிருக்காரு, சீமானை வின் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காருன்ற மாதிரி விமர்சனமும் அதனால தான் வருது. பார்க்கலாம் சீமான் இந்த வாட்டி காரைக்குடி தொகுதியில வின் பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ஓவராலா டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படின்னு போகுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஏப்ரல் 23 எல்லாரும் போய் ஓட்டை போட்டுருங்க. ஓட்டை கொஞ்சம் சிந்திச்சு போடுங்க. ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றது என்னன்னா, ஜஸ்ட் இவரு நான் பார்த்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போடக்கூடாது. இதுக்கு முன்னாடி எல்லா வாட்டியும் நாங்க டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டோம், அதனாலயும் நம்ம ஓட்டு போடக்கூடாது, ஏடிஎம்கேக்கு தான் இதுக்கு முன்னாடி போட்டோம் அதனாலயும் போடக்கூடாது. ஜஸ்ட் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த தலைவர்கள் வந்தா இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க, அதுல எது வந்து சரின்னு நினைங்க. இலவசங்களுக்கு மயங்கி ஓட்டு போடாதீங்க. இவங்க வந்தா இந்த ஒரு சேஞ்ச் கொடுக்குறேன்னு சொல்றாங்களா, அந்த ஒரு சேஞ்ச் தமிழ்நாட்டுக்கு பெட்டரா இருக்குமா அப்படின்றது யோசிங்க. அந்த சேஞ்ச் எல்லாம் பெட்டரா இருக்கும்னு தோணுச்சுன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அதை விட்டு கண்மூடித்தனமா இலவசங்களுக்கு போய் ஓட்டு போடுறது, நான் அவரோட ரசிகர்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறது, எனக்கு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை வந்து கொஞ்சம் தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் மாத்தினாதான் தமிழ்நாடு உருப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.